ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வீடியோ எடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ஆள். அவங்கள பற்றி இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், சரிங்களா? சப்பாத்திக்கு காம்பினேஷன் ரைத்தா நார்த் ஈஸ்ட்டில் செய்வாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சிட்டேன். அது ஒரு பக்கம் ஊறட்டும். அடுத்து ரைத்தாவுக்கு ஒரு வெள்ளரிக்காய் நல்லா எடுத்திருக்கேன். அந்த வெள்ளரிக்காய் மேலே இருக்க பட்டையை க்ரீன் கலரில் இருக்கும்ல, அதெல்லாம் சீவி எடுத்துருங்க. அடுத்து பீட்ரூட் சீவுற கட்டை இருக்குல்லங்க, அந்த என்கிட்ட பொடுசு கட்டை தான் இருக்குது. உங்கள்கிட்ட பெரிய கட்டையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடுசாக சீவி எடுத்துட்டு, 2வது நல்லா பசுமாட்டு தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கட்டும். ஏன்னா அந்த கெட்டியாக இருந்தால் தானே அந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் தண்ணியாட்டம் இருக்கும்ல, சீவும்போது தண்ணியாட்டம் வரும்ல, அது கரெக்டாகவே ஆயிருங்க. அதனால நீங்கள் தண்ணியெல்லாம் கலக்க வேணாம், கெட்டியாகவே எடுத்துக்கோங்க. 2வது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு, இதுக்கு பாத்திரமே செலவாகாதுங்க. நீங்கள் பாத்திரமும் வளர்க்கவும் தேவையில்லை. 2வது கேஸும் செலவாகாது. ஒரு தாளிப்பு மட்டும்தாங்க இருக்கும். வாங்க இப்போ அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த தாளிக்கிற கரண்டி இருக்குல்லங்க, அந்த தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் பார்க்குறதுக்கு அது என்னது நல்லெண்ணெய் மாதிரி தானே இருக்காது, ஆனால் நல்லெண்ணெய் கிடையாது. நான் யூஸ் பண்ணுற நார்த்து சைடு யூஸ் பண்ணுறது கடுகெண்ணெய். அந்த கடுகெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு நல்லா எண்ணெயை கொதிக்க விட்டு நல்லா போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் ஆட்டம் வரும் பார்த்தீங்களா? அந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து இந்த வெள்ளரிக்காய் சீவி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துட்டு அதுவும் தயிரும் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி வீடியோ எடுத்தது யார் தானே பார்க்குறீங்க? என்னோடய செகண்ட் பேபி 5 வயசு தான் ஆகுது. அவங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க தான் இவ்வளோ அழகாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் சொல்ல. அதில் ஒரு ஹாப்பி, காலையில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் இந்த தயிரும் வெள்ளரிக்காவும் மிக்ஸ் பண்ணும்போதே கரெக்டாகிடுச்சு பாருங்கள். அடுத்தது சோம்பு பொரிச்சு வச்சுருக்கேன்ல எண்ணெயை, அதை ஊற்றிடலாம். இந்த எண்ணெய் மஞ்சள் கலர் தாங்க இருக்கும், ஏன்னா கடுகு எண்ணெய். இங்கே தாளிக்கும்போது மஞ்சள் கலர் தான் வரும். அப்புறம் நம்மளுக்கு தேவைக்கான உப்பு போட்டுக்குங்க. உப்பு அவ்வளோதாங்க, ரெசிபியே முடிஞ்சிருச்சுங்க. எவ்வளோ நேரங்க ஆயிருக்கும்? 10 மினிட்ஸ் இருக்குமா? அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா உப்பெல்லாம் கலக்கட்டும் எல்லா பக்கமும். இது என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். வாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க, கிளப்பி விடுவோம். ரைத்தா சப்பாத்தி செம்ம காம்பினேஷனுங்க. சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கமெண்ட் பண்ணுங்கள்.